இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானவர்களே திமுகவினர்தான் என தாவேக நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மரிய வில்சனை ஆதரித்து தாவேக நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத், திமுக இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலர்கள் என்று திரும்ப ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறது என்றும் தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானவர்களே திமுகவினர்தான் என்றும் குற்றம் சாட்டிய அவர், முத்தலாக் சட்டத்திற்கு திமுக தனது எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று கூறினார். அந்த முபாரக்கு இன்றைக்கு எந்த தொகுதி கொடுத்தார் என்று கேட்டால் எங்கள் வேட்பாளரே சிறுபான்மை சமூகம் தான். அவர் கிறிஸ்டின். அவர் அதனால தான் நான் பேச முடியுது. நீங்க கேட்டீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, விசிலுக்கு வாக்களியுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மீறும் என்றேன். இன்னைக்கு மணிப்பூரில் மட்டும் 300 தேவாலயங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி பார்வையிட்டு வந்தார். 300 தேவாலயங்கள் பாதிக்கப்பட்டதற்கு என்ன ரெமெடி, என்ன ரெசல்யூஷன், எதை செய்தார் மோடி? இந்த மோடியினுடைய கன்னத்தில் அறைந்ததைப் போல சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் நிராகரிக்கப்படுகிறார்கள். ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகிறார்கள். ஒரு சாதியினுடைய நிழலோ ஒரு சமயத்தின் சாயமோ இல்லாத தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த தலைவன் விஜய், அவர் வெற்றி பெறுவார் என்பது வெளிப்படை. மக்கள் ஆதரவு தான் அதற்கு அடிப்படை.